பகவத்கீதை 3வது அத்தியாயம் 22வது வகுப்பு 39வது ஸ்லோகம். ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணாம் காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச. சென்ற ஸ்லோகத்தில் ஆசையால் அறிவானது புத்தியானது மறைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அதே கருத்தை மீண்டும் சொல்கின்றார், அதை விளக்குகின்றார். தேன இத ஆவ்ருதம், தேன இதம் ஆவ்ருதம், எப்படி இது மறைக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகத்தை பார்க்கணும். நேற்று வகுப்பில் இதில் 3/4 பங்கு பார்த்து முடிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்திப்போம். ஆவிருத்தம் ஞானம், ஞானமானது மறைக்கப்பட்டுள்ளது. ஆவிருத்தம்னா மறைக்கப்பட்டுள்ளது. ஏதேன இதனால், இதனால் என்றால் காமத்தினால் ஆசையினால் சொல்லி அர்த்தம். முன்பு அதனால் சொல்லி சொன்னார், இங்கு இதனால் சொல்லி சொல்றார். இதனால் என்றால் ஆசையினால். இந்த ஆசைக்கு ஒரு லட்சணம் சொல்றார், சொன்னதை தான் மீண்டும் சொல்றார். அங்க வெறும் வைரினாம் சொல்லி சொன்னார், இங்கு நித்திய வைரினாம் சொல்றார். ஒரு நாள் 2 நாள் ஒரு காலம் இல்லை, எப்பொழுதும் பகைவனே சொல்லி சொல்றார். வைரி இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, பகைவன் சொல்லி அர்த்தம். ஞானினக நித்திய வைரினா, ஞானினக சொல்லிச்சோம், ஞானியினுடைய அல்லது ஞானிக்கு. நித்திய வைரினா என்றுமே பகைவன். ஆகவே இங்க ஒரு கருத்து நமக்கு சொல்லுகின்றார். ஆசை என்பது எப்பொழுதுமே நமக்கு பகைவன் தான் சொல்றார். கொஞ்ச காலம் இல்லை, சில காலம் இல்லை, எப்பொழுதுமே சொல்றார். யாருக்கு அது ரொம்ப முக்கியம்? ஞானினாக, ஞானிக்குன்னு சொல்லி சொல்றார். அப்ப அஞ்ஞானிக்கு அது வர காலத்துல பகைவன் இல்லை, வந்து அவஸ்தைப்பட்ட பிற்பாடு அது பகைவன் அவன் தெரிஞ்சுக்குவான். ஞானி வரும்பொழுதே தெரிஞ்சுக்குவான் இது நம்முடைய பகைவன் சொல்லி. அஞ்ஞானிக்கு வந்து அதனால செயல்பட்டு அவஸ்தைப்பட்டு பிறகுதான் தெரியும், ஓஹோ இது நம்முடைய பகைவன் ஆக்கும் சொல்லி. ஆக அஞ்ஞானிக்கு என்றைக்குமே கிடையாதான். அவனுக்கு ஆசை வந்தா வளர்ந்து அதுக்கு தீனி போட்டு அதை நிறைவேற்ற பாடுபடுவான். முடியாத பொழுது தோல்வி வந்தால்தான் அவன் அப்பதான் அது பகைவன் என நினைப்பான். ஆக அஞ்ஞானிக்கு ஆசை படும் காலத்தில் பகைவன் இல்லை. அது அஞ்ஞானிக்கு ஆசைப்படும் காலத்தில் அது பகைவன் இல்லை. ஆனால் ஞானிக்கு எப்படி என்றால், அந்த ஆசை மனதில் தோன்றும் பொழுதே பகைவன் வந்து விட்டான் நினைப்பார். ரொம்ப அலர்ட்டா இருப்பார். ஆக ஞானிக்கு அதனால் துக்கம் வரும்போது மட்டும் அவனுக்கு பகைவன் அப்படி இல்லை. அஞ்ஞானிக்கு தான் துக்கம் வரும்போது தான் பகைவனா இருக்கிறது. சொல்லுவாங்க, ராவணனுக்கு அவன் மரணத்துக்கு காரணம் ராமபானம் இல்லை, காமம் தான் சொல்லி சொல்லுவான். போர்க்களத்தை சாகும்பொழுதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆக இந்த ஆசை வருவது எதனால்? ராகத்வேஷத்தினால். அதெல்லாம் நிறைய விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆக மீண்டும் 2வது வரியில் சொல்றார், காம ரூபேன, ஆசையின் சொரூபத்தை சொல்லுகின்றார், ஆசையினுடைய தன்மையை சொல்லுகின்றார். காம ரூபம், காமேன காமத்தினால். எதையெல்லாம் ஆவர்த்த ஆவர்த்தன்ற வார்த்தையை எதனோடெல்லாம் சம்பந்தப்படுத்துகின்றதை பார்க்கணும். ஆசையினால் ஞானமானது மறைக்கப்பட்டுள்ளது. கௌந்தேய அர்ஜுனா, இடையிடையே அர்ஜுனனை கொஞ்சம் கவனத்தை திருப்புவதற்காக, அலர்ட் பண்றதுக்காக பக்கத்திலே இருந்தாலும் அர்ஜுனா அர்ஜுனான்னு கூப்பிட்டுக்குவார். ஆமா, அர்ஜுனா ஆசைதான் உன்னுடைய பகைவன். பீஷ்மர் துரோணரோ அல்லது துரியோதனோ இல்லை, இவர்கள் வெளியில் இருக்கின்ற பகைவர்கள். உள்ள இருக்கிற பகைவர் உனக்கு தெரியறது இல்லை. வெளியில் உலகத்தில் தான் பகைவர் இருக்கான்னு சொல்லி நினைக்காது. அதை மட்டும் நீக்க வேண்டும் என்று நினைக்காது.
மனதில் தான் உண்மையான பகைவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நீ மனதை பார்க்கறதே இல்லைன்னு சொல்லி சொல்றார். அடுத்து இன்னொரு கருத்து இங்க வருகின்றது. நாம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவரை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. நல்ல காலமா பகவான் அதை மறைச்சு வச்சிருக்கார். ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்து வச்சுக்கோமே, அப்புறம் ஒருத்தர் எதிர்க்க நாம நடமாடவே முடியாது. மனசுல ஒண்ணு இருக்கும், அவரை பத்தி அபிப்பிராயம் ஒண்ணு இருக்கும். ஆமா, தெரிஞ்சிட்டா வம்பாயிடும். மனசுல நினைப்பு வரும்பொழுது எதுக்கு இந்த ஆள் வராரு தெரியலையே, வேலை எதுக்கு, எப்படியோ நினைப்போம். நிறைய விஷயங்களுக்கு அதான் சொன்னோன்னா வம்பா போயிடும். ஆமா, ஆனா நேரம் வந்தவன் வாங்க 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 அப்படிதானே கூப்பிடுறோம். அதுதானே உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு மனசுல ஒருத்தரை பத்தி இருந்தாலும் கூட அது ஒரு பண்பா இருக்கு, வாஸ்தவம் தான். ஆகையினால நமக்குள்ள இருக்கிறது எப்பவுமே தெரியறது இல்லை, ஆனால் உண்மையில் பகைவன் நம் உள்ளே இருக்கின்றான் சொல்றான். உள்ளுக்குள் 4 வகை கோட்டை, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலன் எனும் காட்டை வெட்டி கனலில் இட்டு இருந்துட்டால் காணலாம் வீட்டை, பாபம் செய்யாதிரு மனமே நீ பாபம் செய்தால் நாளை கோபம் கொண்டு நம்மன் கொண்டோடி போவான்னு சொல்றான். அங்க பாபத்துக்கு காரணம் ஆசை, அதுதான் இங்க பார்க்க வந்தோம். அந்த ஆசை நம்ம மனசுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆக இந்த ஆசைதான் பொருள்களை பார்த்து அதை ஆசைப்பட்டு அந்த பொருள்களை தேடி கண்டுபிடித்து அந்த ஆசைக்கு தீனியாக கொடுத்து அவைகளை தீர்க்க முடியுமா, பூர்த்தி செய்ய முடியுமா சொல்லி சொன்னா பகவான் சொல்றார், அப்படி முடியாது. துஷ்பூரேன, துஷ்பூரக சொல்லி சொன்னா அதை பூர்த்தி செய்ய முடியாது, திருப்தி செய்ய முடியாது சொல்லி சொல்றார். இந்த ஆசைக்கு முடிவே இல்லை என்று சொல்லுகின்றார். நாம் எதை அடைந்தாலும் காரணம் சொல்றார், நாம் எதை அடைந்தாலும் அதற்கு மேல் ஒன்றை அடைவதற்கு ஒன்று இருக்கும். ஒன்று அடைந்து விட்டு அதுக்கு மேல ஒண்ணு இல்லை, அப்படி ஒரு பொருள் உலகத்தில் இல்லை, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும். இது இந்த உலகத்தினுடைய உண்மையான தத்துவம், உண்மைத்தன்மை. அதுதான், நம்ம எதை அடைந்தாலும் அதற்கு மேல ஒன்று அடைவதற்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் சொன்னார், அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டார், அதோட முடிஞ்சுதான் என்ன, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, அதுக்கும் ஆகணும்னு நினைச்சா என்ன பண்றது? தமிழ்நாடு இந்தியா விட்டுடுவோம், ஏன்னா உலகத்துல பெரிய பணக்கார நாடுன்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே கடன்கார நாடு நமக்கு தெரியறது இல்லை, அது பணக்கார நாடுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது வேற. ஆக இந்த உலகத்துடைய தன்மை என்ன தெரியுங்களா? ஷாதி க்ஷயம், தாரதமியத்துடன் கூடியது. இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தாரத்தன்மை, ஏற்றத்தாழ்வு, கிரடேஷன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் இந்த ஆசை இருக்கே, இது தீனி போட்டு அதை நீக்க முடியும் நினைக்காது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதோட கூட ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினம் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர், அழகேச நிகராக அம்பொன் மிக வைத்த பேரு நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர், நெடுநாள் இருந்த பேரு நிலையாகவே இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் சொல்றார். ஆமா, எல்லா ஆசை இருக்க, தீர்க்கவே முடியாது. சரி, கடைசியில் எப்படி ஆசையை நாம நிறைவு செய்யலாம், முடிக்கலாம் சொல்லி இந்த அத்தியாய கடைசியில பகவான் சொல்லி முடிக்க போகின்றார், அங்கு பார்ப்போம். ஆக ஆசைக்கு முடிவே இல்லை என்றால் ஏன் கஷ்டப்பட்டு இந்த உபதேசத்தை எல்லாம் சாஸ்திரங்களும் நீங்களும் செய்ய வேண்டும்? அது ஒரு கேள்வி. நாங்களும் எதுக்கு கேட்கணும்? இங்க ரொம்ப அழகா சொல்ல, இல்லப்பா அதுக்கு முடிவு ஒண்ணு இருக்கு, உபாயம் ஒண்ணு நான் சொல்றேன், அதன்படி சென்றால் அதுக்கு முடிவு இருக்குன்னு சொல்றார் பகவான், சொல்ல போறார். இங்க எச்சரிக்கை என்னன்னா, துஷ்பூரேன, அனுபவித்து அனுபவித்து ஆசையை தீர்க்க முடியாது. அதையும் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். நமக்கு பல்லு இருக்கிற காலத்துல முறுக்கு மற்றது மேல ரொம்ப ஆசை இருக்கு, நல்லா சாப்பிடுவோம், பல்லெல்லாம் போயிடுது. பல்லு போனது எதுக்கு அடையாளம்னா, அப்படி கடினமான பொருளை இனி சாப்பிட்டா வயிறு ஜீர்ணிக்காதுன்றதுக்கு அடையாளம் தான் பல்லு போறது, பொதுவாக நார்மலா போறது. ஆனா பல்லு போன பிற்பாட முறுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை போயிடுச்சா? போறதில்லை. என்ன பண்றோம்? அதை வாங்கி, ஆமா, அதில் போட்டு இடிச்சு தூள் தூளாக்கி அதையாவது சாப்பிடணும், ஆசை போறது இல்லை. ஆமா, போறதே இல்லை. ரிஷிகேஷ் கேம்புக்கு போவோம், 1 நாள் 2 நாள் சப்பாத்தி சப்ஜி அது இதுதான் கிடைக்கும். நமக்கும் இட்லி தோசை மேலே ஒரு ஆசை இருக்கும். கேம்ப்லேருந்து வெளியவும் போக முடியாது, அங்கேயும் மெட்ராஸ் கேஃப் இருக்கு, ஆமாம், போக முடியாது. சென்னையில் வந்து இறங்கின உடனே எப்படா 4 இட்லி சாம்பார் சாப்பிட்டு ஒரு மசாலா தோசை சாப்பிடுவோம். முடியாது. ரசம் சாதம் கிடைக்குமான்னு ஒரு ஆசை வந்துடும், சாம்பார் சாதம் கிடைக்குமா, வத்த குழம்பு கிடைக்குமா, அவியல் கிடைக்குமா,
ரொம்ப பழக்கம், அது முடியறது இல்லை. ஆமா இல்லையா? இதெல்லாம் பழகியதுனால இந்த பழக்கம் தான் ஆசையினுடைய தன்மையா இருந்து கொண்டு இருக்கின்றது. எவ்வளவு இட்லி சாப்பிட்டுருப்போம், எவ்வளவு தோசை சாப்பிட்டுருப்போம், ஆனா நமக்கு என்ன, அங்க போனாலும் அந்த இட்லி தோசை. அதே போல அவங்களுக்கு சவுத்துல வந்தாங்கன்னா சப்பாத்தி எங்கப்பா கிடைக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். முடியறது இல்லை, அவங்களுக்கு முடியறது இல்லை. ஆக இந்த ஆசை போகாது. அதை சொல்ல அனலேனச்ச, நெருப்பை போல. நெருப்பு எப்படி, நெருப்புக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நெருப்பை எப்படி அணைக்க முடியாதோ, அது பெருகுமோ, அது போல ஆசையையும் அணைக்க முடியாது சொன்னார் ஒருத்தர். நெருப்பு எரியும் போது அணைக்கிறோம், அதன் மேல பெட்ரோல் ஊற்றினா எப்படி இருக்கும், அது போலன்னு சொன்னார். ஆசையை நம்ம அணைக்கவே முடியாது, அனுபவிச்சு தீர்க்கவே முடியாது, பெருகி கொண்டே இருக்கு, எரிந்து கொண்டே இருக்கும். ஆக இங்க ஆசையை பகவான் நெருப்புன்னே சொல்லிட்டார். சொல்லுவாங்க கிராமங்கள்ல, வீட்டுக்கு திருடன் வந்தா அங்க ஏதோ பெருக்குமாறு மற்றதா விட்டுட்டு போவானா, நெருப்பு வந்தா அதையும் எரிச்சிட்டு போயிடுன்னு சொல்லுவான். ஒன்னுத்து வைக்காது, மிச்சம் இல்லாத எரிச்சிட்டு போயிடும். இப்படி நித்திய பகைவனான ஆசையினால் அறிவானது மறைக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் காமத்தினுடைய அதிஷ்டானத்தை சொல்லுகின்ற ஆசையினுடைய தோற்றம், உற்பத்தி ஸ்தானம். 40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத்யேஷஹ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத்யேஷஹ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இதுவரை ஆசையினுடைய சொரூபத்தை சொன்னார், தன்மையை, நேச்சரை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆசையினுடைய அதிஷ்டானம், இருப்பிடம், உற்பத்தி ஸ்தானம், அதை பற்றி கூறுகின்றார். எந்த இடத்தில் இந்த ஆசையானது தங்கி இருக்கின்றது, ஆசை என்ற பகைவனுடைய இருப்பிடம் என்ன, தெரிந்தால் வெல்வது சுலபம் சொல்றார். ஒரு எலியால் அது பெருக்கான நம்ம வீட்டில் ஓடிட்டு வருது, அது எங்க இருக்குன்னு தெரியல, அது எங்க வலைய வச்சிருந்து தெரிஞ்சா நமக்கு அதை அழிக்கிறது சுலபம் இல்லை, அது போல. ஆக அந்த இருப்பிடத்தை பகவான் இங்கு சொல்லுகின்றார். ஏன் பகவான் இங்க சொல்றார் சொன்னா, நம்முடைய மனதில் ஒரு தவறான கருத்து இருக்கின்றது, தவறாக சிலதை நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன, இந்த பொருள்கள் தான் என்னை அட்ராக்ட் பண்ணுது, பொருள்கள் தான் என்னை ஆசைப்பட வைக்கின்றது, என்னை ஈர்க்கின்றது. ஆக அங்கதான் ஆசை இருக்குன்னு நினைக்கிறோம், பொருள்களில் தான் ஆசை இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம பொதுவா. ஆனால் பகவான் இங்கு சொல்கின்றார், அப்படி இல்லை. எந்த பொருள்களிலும் நம்மை அட்ராக்ட் பண்ற, ஈர்க்கின்ற சக்தி கிடையாது, அதன் தன்மை அப்படி இல்லை. அதை எப்படி சொல்கின்றீர்கள் என்றால், சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றாங்க. பொருள்கள் நம்மை கவரக்கூடிய சக்தி இருந்தால் பொருள்களில், அந்த பொருளை யாரெல்லாம் பார்க்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசை வரணும், எல்லாரும் இந்த பொருள் கவரணும். அப்படி இருக்கா? அனுபவத்தில் அப்படி இல்லை. அது எப்படி சொல்றீங்க? பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த பொருள் மேலே ஆசை வர்றதில்லை, யாரும் சிலருக்கு தான் வருது, சில பேருக்கு அந்த பொருள் மேலே ஆசை வர்றதில்லை. அதில் பொருள்களில் நம்ம ஈர்க்கக்கூடிய சக்தி, ஆசைக்குரிய தன்மை, ஆசைப்படுறதுக்கு அந்த பொருள்களுக்கு, அந்த பொருள்களில் அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைன்றார். சிலர் தான் இருக்கிறது, அந்த கோணத்தில் சொல்றார். ஆக இந்த ஆசையுடைய இருப்பிடம் 3 இடத்த சொல்ல போகின்றார் இங்க பகவான். முதல்ல இந்திரியாணி, இந்திரியங்கள் சொல்லி சொல்றார், ஞானேந்திரியங்கள். பிறகு மனம், 3வது புத்தி, புத்தியிலும் கூட ஆசை இருக்கான். மொத்தமாக சொன்னால் சூக்ஷ்ம சரீரத்தில் தான் அந்த ஆசையெல்லாம் இருக்குன்னு சொல்லி, சூக்ஷ்ம சரீரம் ஆசையினுடைய இருப்பிடம், சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொல்லிட்டார். அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. அஸ்ய என்றால் காமத்தினுடைய அதிஷ்டானம், இருப்பிடம், உச்சதே சொல்லப்படுகின்றது. யாரால் சொல்லப்படுகின்றது? இங்க பகவான் சொல்றார், நான் சொல்லலப்பா. சில நேரம் நம்ம சொல்லுவோம், அப்பா இதெல்லாம் நான் சொல்லலை, அவர் சொன்னார் சொல்லி நாம தப்பிச்சுக்குவோம்.
ஆனா பகவான் இங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த ஆசையுடைய இருப்பிடமாக நான் சொல்ல போகிற இந்த கருத்து நான் சொல்வதில்லை. யோகிகள் நன்கு அவைகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்து இது. யோகிகளினால் சொல்லப்படுகின்றது. எப்படி அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள்? தங்களுடைய சிந்தனையின் மூலமாக கண்டுபிடித்தார்கள். என்னவென்று, ஆசையினுடைய இருப்பிடம் எதுவென்று சொல்லியிருக்கின்றார்கள். சூக்ஷ்ம சரீரத்தில் மனம் புத்தி இந்திரியங்களில் ஆசையானது தன்னுடைய இருப்பிடமாக கொண்டுள்ளது. ஆக இந்த ஆசையை நீக்க உபாயம் வழி என்ன? அதே மனது புத்தி தான் உபாயம். ஆமா, அதுதான் கஷ்டம். அத மனதை ஜெயிப்பதற்கு இன்னொரு மனசு இல்லை, 2 மனம் வேணும்லாம் இங்க பாட முடியாது. அந்த மனதை வச்சுதான் அந்த மனதில் அவ ஜெயிக்கணும். ஆமா, 2 மனம்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே மனம் சொன்னார். ஆமா, அதுலதான் ஆசை இருக்கு. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஜெயிக்கணும், வேற வழி கிடையாது. ஆமா, அதே மனதுக்குள்ள புத்திக்குள்ளதான் ஆசையும் உட்கார்ந்து இருக்கு. அதே மனது புத்தியை வச்சுதான் ஆசையை ஜெயிக்கணும். ரொம்ப அழகா சொல்றார். பகைவனும் அங்குதான் இருக்கிறான், அதை நீக்க உபாயமும் அங்குதான் இருக்க போகின்றது. அதை வைத்துத்தான் நம்ம நீக்க வேண்டும் சொல்றார் பகவான். இங்கே இந்த ஆசையை இந்திரிய மனம் புத்தி தான் இருக்கின்றது என்று சொல்வது சாரம் என்னவென்றால், அது கொஞ்சம் விளக்கம் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கின்றார்? ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கின்றார், சதுர்ஷம் சேஷ்டதே சொஸ்யாக பிரகிருதேகே. ஆமா, அவரவர்களுக்கு அவரவர்களுடைய பிரகிருதி சுபாவம் வாசனை என்று ஒன்று இருக்கின்றது. அதன்படிதான் அவர்களுக்கு ஆசையும் அந்த பொருளை பார்த்தால் வருகின்றது. சிலருக்கு சில பொருளை பார்த்தா ஈர்ப்பு இருக்கு, சிலருக்கு அந்த பொருளை ஈர்ப்பு இல்லை, வேறொரு பொருளை ஈர்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன லாஜிக் சொல்ல முடியும்? சிலருக்கு சிலது பிடிக்குது, சிலருக்கு சில பிடிக்கல. சிலருக்கு சிலரை பார்த்தா என்னவோ போல இருக்கு, சிலரை பார்த்தா அன்பா இருக்கணும் போல இருக்கு. பிடிக்காத நமக்கு ஒண்ணுமே செய்திருக்க மாட்டார், என்னவோ தெரியாது, அவர் மேல நமக்கு என்னவோ தெரியல, அவர் பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஏன் காரணம் எல்லாம் தெரியாது, அப்படிதான் இருந்துகிட்டு. ஆக இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னார். இதை புரிந்து கொண்டால்தான் இன்னொரு கருத்து இங்க சொல்றார், நாம் யாரையும் நம்முடைய சுபாவப்படி மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அவரவர்கள் சுபாவப்படி வாழ்ந்து வளர்ந்து பக்குவத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார்கள். அது முதல்ல புரியணும். அதே நேரத்தில் நம்மளால் முடிஞ்சா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உபதேசம் மூலமா. உபதேசம் பண்றதை விட ஏதோ அந்த நேரத்தை ஒரு வழிகாட்டியா இருந்து பண்ணலாம். ஆனால் அந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு பிரயோஜனப்படுமா என்பது அதுவும் தெரியாது. அது சொல்றதோட நம்ம நிறுத்திக்கணும். நம்ம சொல்லிட்டு அதை அவர்கள் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று கூட நம்ம நினைக்க கூடாது. நான் என்ன விரும்புகின்றேனோ ஆசைப்படுகின்றேனோ அதைத்தான் மற்றவர்கள் விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும் நம்ம நினைக்கிறோம். அது கூடாது சொல்லி சொல்றார். அப்படி நாம் நினைக்கவும் கூடாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும்னு சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் திருமண மந்திரத்தை அப்படித்தான் சொல்றேன். நான் அணிவிக்கின்ற இந்த மங்கள நானே அணிந்து கொண்டு நீ 100 வருடங்கள் தீர்காயுஷுடன் வாழணும். எப்படி என்றால், நான் என்ன நினைக்கிறேனோ அதே நீ நினைக்கணும், நீ நினைக்கிறது நான் நினைக்கணும், நம்ம இருவரும் கருத்து ஒருமித்து இந்த வாழ்க்கையை நடத்தி தர்மப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வருகின்ற அந்த மந்திரத்துல. ஆமா, அது ஒருவருக்கும் இருக்க ஒரு புரிதலின் அடிப்படையில் அது நடக்கணும்னு சொல்றேன். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையானது சுலபமா நல்லா இதமா இருக்கும், இன்பமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல சொல்றார், நான் விரும்புவதை தான் மற்றவர்கள் விரும்ப வேண்டும், நான் ஆசைப்படுவதை அவர்கள் ஆசைப்பட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் அவரவர்களுக்குள்ள பிரகிருதி சுபாவப்படி அவரவர்கள் செயல்படுகின்றார்கள், அவரவர்களுடைய ராகத்வேஷமும் வெளிப்படுகின்றது. சாஸ்திரத்துல மனதினுடைய சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி அதிகமாக நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க. மன தத்துவ விஞ்ஞானிகள் இருக்காங்க, ஆர்வலர்கள் அல்லது நிபுணர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் நிறைய அவர்களும் விசாரம் பண்ணியிருக்காங்க, சாஸ்திரம் விசாரம் பண்ணியிருக்கு. மனையியல் நிபுணர்கள்லாம் விசாரம் பண்ணது மனதினுடைய ஃபங்க்ஷன், அந்த விஷயங்கள் அது எப்படி செயல்படுகின்றது, பிஹேவ் எப்படி பண்றது, அதை பற்றி தான் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி மகரிஷி நம்முடைய உள்மனது அளவிற்கு சென்று அந்த உள்மனதையும் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். அதெல்லாம் சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்னஸ் என்னென்னவோ சொல்லி இருக்கிறாங்க.
அந்த மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு வாசனைகள் இருக்கு பாருங்க, அது கஷாயம் சொல்லியிருக்காங்க. கஷாயம்னா மிளகு கஷாயம், வேற ஏதோ கஷாயம் நினைச்சிடாதுங்க. ஆமா, கஷாயம் என்பது நம் மனதுக்குள்ளே ஏற்கனவே பதிந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம மனதில் ஒரு பதிவை உருவாக்கி விட்டு சென்று விட்டது. மெமரி கார்டு சொல்றோம் பாருங்க, அது உள்ள இருக்கு. அந்த வாசனைகள், அதை தான் கஷாயம் சொல்றாங்க. அந்த அளவிற்கு விசாரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நவீன மனவியலாளர்கள் எல்லாம் மேலோட்டமா அது ஃபங்க்ஷன் என்ன பண்ண அதை வச்சு மட்டும் விசாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரியவங்க அப்படி இல்லை, அதுக்கும் உள்ள சென்று இருக்கின்றார்கள். ஆக இதுதான் சொன்னார், சைக்கலாஜிக்கல் விஷயத்துல அவங்க சைக்காட்ரிக் சொல்றோம் இல்லையா, அவங்கள விட கூட இன்னும் அதிகமாக நம்ம பெரியவங்க ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். மனதில் உள்ள வாசனைகள், சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்கு. அதன் வெளிப்பாடு என்னவென்றால் அதுதான் ராகத்வேஷம் வெளிப்படுது. ரொம்ப அழகா சொல்லிடுறாங்க. நாம பெருசா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய விருப்ப காரணம் மனதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகள் தான். அது எதனால வந்துன்னா முற்க பிறவிகள்ல இதுக்கு முன்ன வாழ்ந்த வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவ பதிவுகள் தான் சம்ஸ்காரங்கள். பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மனதிற்குள் எப்படி போகின்றது என்றால், இந்திரியங்கள் கண் காது இந்த ஞானேந்திரியங்கள் வழியாக தான் செல்லுகின்றது. சப்த ரூபமாக, அதை கண் மூலமாக, வாசனை ரூபமாக, இப்படி எல்லாம் இந்த ஒரு பொருளை பற்றிய தன்மையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போய் பதிகின்றது. இந்த இந்திரியங்கள் வழியாக பொருள்கள் மனதின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது எத்தனையோ பொருள்கள் மனதில் சென்றாலும் கூட எதை மனது சிந்திக்கும் சொல்லி கேட்டா, மனதில் உள்ள ஏற்கனவே இருக்க பதிவுகளோடு அது என்ன பண்றதுன்னா போய் சேருகின்றது. அந்த வாசனைக்கு, அந்த சம்ஸ்காரத்துக்கு எது விரும்புகின்றதோ அதை அது எடுத்துக்கொள்ளும். மனதில் உள்ள எந்த சம்ஸ்காரம் வேண்டாம் என்று வெறுக்கின்றதோ அதை இந்த மனது வெறுத்து விடுகின்றது. அப்போ இதுக்கு காரணமே ஏற்கனவே நம்ம மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பதிவுகள். அதை தான் கஷாயம் சொல்றாங்க. கஷாயம் சொல்றாங்க. அதன்படிதான் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் மீது மனது செல்கின்றது, வேற காரணமே இல்லை. நம்ம வீட்டுல குழந்தைகள் பிறந்திருக்கு, ஒரு 3 குழந்தை 4 குழந்தை, அதெல்லாம் இப்ப இல்லை சாமி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உனக்கு இட்லி பிடிக்குது, உனக்கு தோசை பிடிக்குது, உனக்கு ரெண்டுமே பிடிக்கல, வேற ஏதோ பிடிக்குது, என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஆக இந்திரிய மனம் புத்தி மூலமாக இந்த சம்ஸ்காரங்கள் பொருள் மீது பதியும் பொழுது, பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நுகரும் பொழுது அது ஆசையாக வெளிப்படுகின்றது. விருப்பத்துக்குரியதாக இருந்த ஆசையாக வெளிப்படுகின்றது. என்றுமே நம்முடைய ஆசைக்கு வெளியில் உள்ள பொருள்கள் காரணமாக இருந்தாலும் கூட, எல்லா பொருள்களை பற்றி என்ன மனதிற்குள் சென்றாலும் சில பொருள்கள் மட்டும் நம்முடைய மனதானது லயிக்கின்றது. சில பொருள்களை மட்டும் நம் மனதானது எடுத்துக்கொள்கின்றது. பல பொருள்கள் அதை விட்டு விடுகின்றது. ஆகவே பொருள்கள் வெளியில் இருந்தாலும் கூட அதை பற்றி அறிவை மனதிற்கு தருவதற்கு பயன்படுவது இந்திரியம். ஆகவே இந்திரியம் மூலமாக மனதிலும் புத்தியிலும் இந்த ஆசையானது உற்பத்தி ஸ்தானமாக, இடமாக கொண்டுள்ளது. ஆகவே இங்க பகவான் சொல்கின்ற ஆசைக்கு அதிஷ்டானம் இந்திரியங்கள், மனது என்று ரொம்ப அழகா சொல்றாரு. இவ்வளவு ஆழமா இந்த கீதையில நம்ம படிச்சிருப்போமா தெரியல. ஏதோ படிச்சிருப்போம், ஸ்லோகத்தை கொஞ்சம் பாராயணம் பண்ணியிருப்போம். சில பேர் பார்க்கலாம், ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் நிறைய ஹோமம்லாம் பண்றோம், கீதையும் ஹோமம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுன்னா. கீதைலாம் ஹோமம் பண்ற விஷயம் இல்லை, அதையும் பண்றாங்க, கீதா ஹோமம் சொல்லி பண்றாங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த சம்ஸ்காரம் அதிகம் இருக்கும்போது கீதையும் ஒரு ஹோமம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்படி இல்லை. இது அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரங்கள். இந்த ஆசை வெல்வதற்குரிய உபாயத்தை பகவான் சொல்லும் பொழுதுதான் இது நமக்கு தெளிவா இந்த கருத்துடைய ஆழம் நமக்கு புரியும். ஆக ஆசை உற்பத்தி ஆவதற்கு எல்லோருக்கும் பொதுவான காரணம் இந்திரியங்கள் தான் என்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இந்திரியம் பலகீனத்தை உடையதா இருக்கு. அந்த பலகீனத்தை உடைய இந்திரியமானது அந்த பொருள்களில் சென்று என்ன பண்றது, அதை பிடித்துக் கொள்கின்றது. அதற்கு காரணம் சம்ஸ்காரங்கள். ஆக காமத்துக்கு இருப்பிடம் இந்திரியம், நம்முடைய மனது, புத்தின்னு சொல்லிடுறார். இப்படி மனதில் காமம் இருக்கின்றது, வருகின்றது என்றால் அது எப்படி அது ஆசையாக வந்து அமர்கின்றது என்பதை இன்னும் அழகா சொல்றார். ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்த உடனே அந்த பொருள் மேல நமக்கு ஆசை வந்துடுறது இல்லை. அதை பார்த்து அது நல்லா இருக்கு, அந்த நல்லா இருக்குன்ற ஃபர்ஸ்ட் தாட் தான் சங்கல்பம். அப்புறம் என்ன, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 10 படம் நினைச்சா வந்து மனசுல உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஆசை. நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புல,
நம்ம ஏதோ பொருளை காய போட்டிருக்கோம், பறவை காக்காயானது மேலே பறந்து போனா பிரச்சனை இல்லை, வந்து உட்காந்தாதான் பிரச்சனைன்னு சொன்னோம். அது போல இந்த எண்ணங்கள் வடிவா அது அப்படியே போயிட்டுதுன்னா பரவாயில்ல, அது நம்முடைய மனதில் வந்து உட்கார்ந்தா தான் ப்ராப்ளம். அதுதான் ஆசையா மாறி விடுகின்றது. நல்லா இருக்கேன்ற முதல் எண்ணம் சங்கல்பம் இல்லையா? ஆனால் நல்லா இருக்குன்ற அந்த எண்ணம் என்ன ஆகின்றது, மனம் புத்தியில் இருக்கிற வாசனைகள் மூலமாக 10 முறை நினைச்சோம்னா அப்புறம் நல்லா இருக்கு வாங்க ஆசையான சும்மா இருக்குமா, அதை சென்று வாங்கி வந்து விடு, வந்த ஒருபாடு அது ப்ராப்ளம், அது வேற இருக்கு. ஆக ரொம்ப அழகா சொல்றார். அப்படி நினைப்பதனால் மனம் ஆசையினுடைய இருப்பிடம். இந்திரியம் காட்டுகின்ற அந்த பொருள்களை மனம் அப்படி நினைப்பதனால் அது ஆசையினுடைய இருப்பிடம் ஆகின்றது மனம். ஆமா, மனது வந்து நினைக்கும் மறக்கும், இதுவா அதுவா சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, அதுதான் மனம். மறப்பும் நினைப்புமா நின்ற வஞ்ச மாயா மனம் சொல்லி தாய்மலர் சொல்றார். ஆமா, சஞ்சலம் அப்படி இப்படி இருக்கும் மனசு. அப்புறம் நிச்சய ஆத்மிகா புத்தி, அது இதுதான் சொல்லி நிச்சயம் பண்றது எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் தத்துவ போதத்துல. ஆக இந்த மனமானது இருக்க, அது புத்தியை என்ன பண்றதான், தான் ஆசைப்பட்ட பொருளுக்கு மனதானது புத்தியை மயக்கி அந்த பொருள் நமக்கு தேவை என்று முடிவு செய்து விடுமா. அந்த பொருள் நமக்கு தேவை அப்படி முடிவு பண்றதுதான். உண்மையில் தேவையில்லை என்றாலும் கூட மனதானது ஆசைப்பட்டு விட்டது. இப்போ சாப்பிட்றதை கூட பாருங்களேன், சாப்பாடு நம்முடைய உடலுக்கு நம்ம சாப்பிட்றதுல பாதி இருந்தா போதும் எல்லாருமே. ஆனால் மனதிற்கு ஆசைப்பட்டு நாவிற்கு ருசிக்கு அடிமைப்பட்டு தான் அதிகமா சாப்பிட்றோம். உண்மை அதுதான். அதுல பாதி சாப்பிட்டா உணவு உடல் ஆரோக்கியத்துக்கு போதும், ஆசைக்கு தான் சாப்பிட்றோம். அதே போல மனதானது ஆசைப்பட்ட பிறகு புத்தியை மயக்கி வேண்டாம் என்று புத்தி சொன்னால் நீ சும்மா இரு, என்ன சும்மா இரு, வாங்கி குவித்து விடுகின்றோம். அதனால்தான் பாருங்க, நம்ம வாங்குற பொருள்கள்ல எவ்வளவோ பொருள்கள் உண்மையில் நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் வாங்கி வைத்து விடுவோம். அதுக்காக வீட்டில் ஒரு போர்ஷன் வச்சிருப்போம், அதுக்காக இன்னும் 4 பீரோ வாங்கி வச்சுப்போம், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறது. அத்தனையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம வீடுகளில் பாருங்க, எல்லார் வீடுகள்லையும் நாம் அன்றாட உபயோகப்படுத்துவது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மீதி நிறைய பொருள் நம்ம அன்றாட உபயோகப்படுத்தாத பொருள்களாக இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்ணும்போது எல்லாத்தையும் வெளியே வச்சிருப்போம். வெளியே எடுத்து வைக்கும்போது இது வேண்டாத பொருள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்போம், டிஸ்போஸ் பண்ணணும். ஆனால் வீடு ஒயிட் வாஷ் பண்ணி உள்ள பொருள்கள்லாம் வரும்பொழுது அது வேண்டான்னு சொன்ன பொருள் எப்போவாது வேண்டியது இருக்குன்னு எடுத்து உள்ள வச்சிருவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, மனசு வர்றதில்லை. ஆக நமக்கு தேவையான பொருள் சிலது தான், பல பொருள் தேவை இருக்கிறது இல்லை, ஆனால் வாங்கி குவிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதனால என்ன ஆகுறது, இல்லறத்தானுக்கு வர வர சுகமா, துறவிக்கு விட விட சுகம்னார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாவே. கேட்கறது நல்லா இருக்கு, முடியறதான்னா அதுதான் அங்கதான் பிரச்சனையே. நித்திரையில் செத்த உடல் நேரும் உடலுக்கு இச்சை வைய சுத்தர்களே நல்ல துறவோர் சொன்னார் தாய்மலர். ஒரு துறவிய சொல்றார், அந்த கரணம் அடங்க துறப்பது அது வேற, நித்திரையில் செத்த உடல் நேரும் உடலுக்கு இச்சை வைய, அந்த அளவு போயிட, உடல் மேல கூட இச்சை இல்லையா ஆசை இல்லையா, அவர்கள் தான் நல்ல துறவிகள் சொல்லி சொல்றார். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. உடம்பும் மிக எண்ணிட்டார், இந்த உடம்பே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அவருக்கு எதுக்கு வீட்டுல மத்த லக்கேஜ் எல்லாம். ஆக இந்திரிய மனம் பொருள்கள் மனதிற்கு கொண்டு செல்லும் வாயில்களாக இருக்கின்றது. ஆமா, இந்திரியமானது மனதிற்கும் புத்திற்கும் விஷயங்களை கொண்டு செல்லும் வாயிலாக அமைந்திருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க பாருங்க. மனசுக்கு எது கேட்வே சொல்லி சொன்னா, இந்திரியங்கள் தான், கண் காது மூக்கு இதெல்லாம் வழியாக இருக்கின்றது. ஆக மனம் புத்தியும் அதற்கு இடம் கொடுக்கின்றது, அங்குதான் ஆசையும் தங்கி இருக்கின்றது. பிறகு என்ன செய்கிறதான், தங்கிய ஆசை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஏ தைஹி விமோகயதி, ஏ தைஹி, இந்த இந்திரியங்களுடன் கூடிய ஆசையானது, இந்த இந்திரியமானது மனம் புத்தி அதிஷ்டானமாக கொண்டு உள்ள இந்த ஆசையானது விமோகயதி, ஒருவனை மோகத்திற்கு உட்படுத்துகின்றது. மோகயதி சொல்லி சொன்ன பரவாயில்ல, விமோகயதின்னு சொல்லிடுறார். விவிதம், வி என்றால் விவிதம், விதவிதமாக மோகத்துக்குள் உட்படுத்துகின்றதா விமோகயதி சொன்ன. மோகம்னால போதும், விமோகயத்தின்னு சொல்லிடுறார் பகவான். யார்? ஏஷக காமக, இந்த ஆசை, இந்த ஆசையானது இந்த இடத்தில் தங்கி கொண்டு, மனம் புத்தியில் தங்கி கொண்டு ஒருவனை மோகத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. யாரை உட்படுத்துகின்றது? கடைசி சொல் பாருங்க, தேகினம், ஜீவாத்மாவை. ஆமா,
தேகத்தை உடைய ஜீவாத்மாவை மோகத்துக்குள் உட்படுத்துகின்றது எது? இந்த ஆசை. அப்போ ஏன் ஒருவன் மோகத்துக்குள் விழுந்து விட்டான்னு சொல்லி சொன்னா, ஞான ஆவிருத்தம், ஆசையினால் மறைக்கப்பட்ட அறிவினை உடைய அந்த ஜீவனை மோகத்துக்கு உட்படுத்துகின்றது. அறிவை மறைத்து தேகத்தை உடைய ஜீவனை, தேகியை மோகத்துக்குள் உட்படுத்துகின்றது. சொன்னார் ஒருத்தர், ஒரு வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துதான், நிம்மதியாகவும் இருந்தது. சில நேரம் வழிமயம் மாறி செல்கின்றான்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் அப்படியே விசாரிச்சு 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 உள்ள போனா ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு அவரை அறியாமல் ஒண்ணுல ஆசை வந்துட்டு, ஏதோ ஒரு திசையில ஆசையில தான் அது போய் முடியும்னு சொல்றார். வாழ்க்கையினுடைய நல்லா போயிருந்த வாழ்க்கை வேற மாதிரி திசை மாறிடுச்சுன்னா இதுக்கு தான் காரணமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த சிறிய ஆசையினால் ஒரு வாழ்க்கையே நாசத்தை அடைந்து விட்டு இருக்கும். ஆமா, சிறிய ஆசை வளர்ந்து 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 என்ன ஆயிடுது, அது வேற மாதிரி ஆயிடுது. ஆமா, சின்ன சின்ன ஆசைன்னா சிறகடிக்க ஆசைன்னா சிறகடித்து பறந்து ஞானத்தை மறைத்து புத்தியை மயக்கி மோகத்துக்குள் உட்படுத்துகின்றது. ஆக இதுவரை பகவான் இந்த காம சொரூபத்தை தன்மையை சொன்னார், அதை பகவன் சொல்லி சொன்னார். அடுத்து அதனுடைய இருப்பிடத்தை சொன்னார். இனி அதை வெல்ல உபாயத்தை சொல்ல போகின்றார். காமஜய உபாயம். அதாவது சாஸ்திரத்தோட மகிமை என்னன்னா, விஷயத்தை சொல்லி அது சொரூபத்தை சொல்லி அதனுடைய விளைவுகளை சொல்லி அதன் பிறகு ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். அப்போதான் அது சாஸ்திரம். சாதன சாத்தியத்தை சொல்லியிருக்கணும். ஒரு பொருளை பற்றி சொன்னால் மட்டும் போதாது, அது எதுவாக அடைவதற்கான சாதனம், அதற்கு இடையூறுகள், இதையெல்லாம் சொல்லி ஆகும். தாய்மன்னர் பாடல் ரொம்ப அழகா சொல்றார். ஆசை சுழற்கடலில் ஆழாமல் ஐயனின் நேச புனைத்தாளி நிறுத்தினால் ஆகாதோ. இந்த ஆசை என்ற சுழற்கடலில் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன், உன்னுடைய நேச புனைத்தாள், உன்னுடைய திருவடி, உன் திருவடி மேல் ஆசை வந்து அந்த எனக்கு கொடுத்தால் ஆகாதான்னு சொல்லி கேட்கிறார். ஆசை சுழற்கடலில் ஆழாமல், அழகான கண்ணி, ஆகாதோ என் கண்ணில. ஆக இனி என்ன, பகைவனை தெரிந்த பிறகு வெற்றி கொள்ள படையெடுக்க வேண்டும் இல்லையா? ஆமா, ஞானவாள் ஏந்து மையர் ஞானப்பறை அறைமின்னார். அது போல என்ன பண்ணணும், போகணும், படையெடுத்துட்டு போனோமே. அதற்கு 2 உபாயத்தை சொல்லி அத்தியாயத்தை முடிக்கின்றார் பகவான். ஆசை நிகழத்தனி நிகழத்தினை நிர்தூளி பட உதறி ஆங்கார முளையை ஏற்று தாய்மலரும் சொல்லுகின்றார். ஆசை நிகழம், ஆஷா நிகழம் துகளாகிய பின் பேசாத அனுபூதி பிறந்தது அப்படிதானே சொல்றோம். ஆசை என்பது தூள் தூளாக்கணும் சொல்றோம். அதுக்கு என்ன உபாயம்? காமஜய உபாயம். 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். காமஜய உபாயத்தை இங்கு சொல்லுகின்றார். ஆசையை வெல்வதற்கான மார்க்கம், வழி, 2 விதமான வழியை சொல்ல போகின்றார். 2 விதமான வழி. முதல் உபாயம் இந்த 41வது ஸ்லோகத்தில் வருகின்றது. 2வது உபாயம் 42வது ஸ்லோகத்தில் வருகின்றது. முதல் உபாயம், எந்த ஒன்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் சொல்லி சொன்னா, முறையாக முழுமையாக நீக்க வேண்டும் சொல்லி சொன்னா, அதை நாசப்படுத்தி அழிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 படியாகத்தான் செய்யணுமா. முதல்ல அதை பலகீனப்படுத்தணும். ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி சொன்னா அந்த மரத்தை எடுத்த உடனே அடி மரத்தை வெட்ட மாட்டான், மேல் இருக்கக்கூடிய கிளைகள் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதை பலகீனப்படுத்தி பிறகுதான் அடிமரத்தை வெட்டுவார்கள். முதல்ல அடிமரத்தை வெட்ட மாட்டோம், அதை பலகீனப்படுத்தி பிறகு 2வது படியாகத்தான் வெட்டுவோம். கட்டிடங்களை இடிப்பது கூட அப்படிதான், மேல இருக்கிறதெல்லாம் பண்ணி கடைசியா கீழே இருக்கின்ற பகுதியை வெட்டி எடுப்பாங்க, கடைக்கால தோண்டி எடுப்பாங்க. அது போலதான் பகவான் அதே காரியத்தை இங்கு செய்கின்றார். ஆசையை நீக்குவதற்கு முதல் உபாயம், வழி என்னவென்றால்
இந்திரிய மன நிகிரகம், அதுதான் உபாயமா சொல்றார். இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. இது உடனே நமக்கு ஞாபகம் வரும். 2வது அத்தியாயத்துல சிதப்பரிஞ லட்சணத்தை சொல்லும் பொழுது, ஞானம் என்ற மருந்து நமக்கு சென்று பயன்பட வேண்டும் சொல்லி சொன்னா, பிறவி என்ற பிணியை போக்க வேண்டும் சொல்லிச்சுன்னா, அதுக்கு பத்தியமாக சொல்லப்பட்டது சமதம என்பது. ஆமா, மனவடக்கம் புலனடக்கம் சொன்னார். தமத்தை தான் அங்க பத்தியமா சொன்னார். அதே தான் இங்க சொல்றார். இந்திரிய கட்டுப்பாட்டை தமக என்றும் மனக்கட்டுப்பாட்டை சமக என்றும் இங்கு சொல்லுகின்றார். ஆமா, சமதம என்ற சாதனம். அதனால் என்ன ஆகுமாம்? ஆசையுடைய வலிமை பலகீனப்படுத்தப்படும். அதன் பிறகு வேறொரு சாதனத்தை சொல்ல போகின்றார். முதல்ல இந்திரிய ஒழுக்கம், 2வது மன ஒழுக்கம். அதன் பிறகு ஞானத்தினால் மீது இருக்கக்கூடிய மிச்ச சொச்சமான ஆசைகள் அனைத்தும் ஞானத்தினால் வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் நீக்கப்படும். அதிலிருந்து தெரியுது என்னவென்றால், மனதில் இருக்கின்ற ஆசை திடமாவதற்கு காரணம் மனம் இந்திரியத்தில் கட்டுப்பாடு இல்லாமை. ஆமோ, எவ்வளவு சாப்பிடணும்னு நினைச்சு ரொம்ப உறுதியா இத்தனை இட்லி தான் சாப்பிடணும், இல்லை இவ்வளவுதான் சாப்பிடணும் உட்கார்ந்து இருப்போம். ஆனா நம்முடைய கட்டுப்பாடெல்லாம் தட்டுல வந்து விழுற உணவு பொறுத்து அமைகின்றது. கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல, இன்னும் 2 கொடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு முடியாம தவிக்கும் பொழுது, ஏமா நீங்க நிறைய வச்சேன்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்டீங்க வச்சேன், நீங்க தானே சாப்பிட்டு வரணும், உங்களுக்கு தானே கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேற தகராறு. ஆக நாம முடிவு பண்ணல, தட்டுல வந்து விழுற பொருள்கள் தான் முடிவு பண்ணுகின்றது, உணவுப் பொருள்கள் தான். ஆக மனதில் இருக்கின்ற ஆசை மேலும் மேலும் திடமாவதற்கு காரணம் மனம் இந்திரியத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருத்தல் தான். முதல்ல சிறிய ஆசை, பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பொருள் பற்றிய சிந்தித்தல், அதன் மூலமாக அந்த பொருளோடு நாம் மனதோடு சம்பந்தம் வைக்கின்றோம். அதனால் அந்த பொருள் மீதுள்ள ஆசையானது திடமாகின்றது. எந்த பொருளையும் ஞாபகம் வச்சு, எந்த பொருளையும் பார்த்த உடனே ஆசை வராது. ஆமா, ஆட்களை கூட பார்த்த உடனே அப்படிலாம் வந்துட்டார். பழகத்தான் வரணும். அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். அது மைனஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். நம்முடைய மனதோடு ஒத்து போற கருத்துடையவர்களாக இருந்தால் அவங்களோட நெருக்கம் அதிகமாகும். இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவோம். அப்படித்தானே? அதுதான் இயல்பு. அதற்கு காரணம் இந்திரிய மனக்கட்டுப்பாடு இல்லாதது தான் காரணம். இது பார்த்த உடனே ஒரு பொருள் அப்படி ஒரு ஈஸிக்கு அட்ராக்ஷன் இருக்குதுன்னா, மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லாததுதான். ஆக எந்த ஆசை வேறுன்ற காரணம், ஆசை வளர நம்மிடத்த சமதமம் என்ற புலனடக்கம் மனவடக்கம் இல்லாததுதான். திடீர் என்ற ஆசை வந்து மனசை பிடிச்சு முழுக்க நம்ம இழுத்து கொண்டு சென்று விடாது, நாம தான் அதை வளர்ப்போம். ஆக பகவான் இங்க என்ன சொல்கின்றார்? மனதில் உள்ள ஆசையை நீக்கணும்னு சொன்னா இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் தேவைன்னு சொல்றார். ரொம்ப அழகா படிப்படியா சொல்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தஸ்மாத், ஆகவே என்னவா, யாது காரணத்தினால் ஆசையானது ஒருவனுக்கு மோகத்தை கொடுக்கின்றதோ, நாசத்தை கொடுக்கின்றதோ, பாபத்தை கொடுக்கின்றதோ. ஆசை புண்ணியத்தை கொடுத்து அறிவை கொடுத்தால் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோகத்தை கொடுத்து பாபத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் துவம், நீ அர்ஜுனா, இந்திரியாணி ஆதௌ, இந்திரியங்களை முதலில் என்ன பண்ண வேண்டும்? இந்திரியான் என்றால் ஞானேந்திரியங்கள் சொல்லி அர்த்தம். ஞானேந்திரியம்னு என்ன? அறிவை தரும் கருவிகள். எது? நாக்கு சுவை என்ற அறிவை தருகின்றது, காது சப்தம் என்ற அறிவை தருகின்றது, கண்ணானது நிறத்தை பொருள்களை பார்க்கின்ற அறிவை தருகின்றது. அந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம், மூக்கானது வாசனை என்ற அறிவை தருகின்றது, உடலானது தொற்று வருகின்றது. இந்த 5 அறிவை தருகின்றது இந்த ஞானேந்திரியங்கள். அதுதான் சொல்ற இந்திரியானிகள் ஞானேந்திரியங்கள். ஆதௌ, ஆரம்பத்தில் முதலில் என்ன செய்ய வேண்டுமா? நியமிய, கட்டுப்படுத்த வேண்டும் சொல்றார். குறைக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் சொல்றார். எடுத்த உடனே அப்படிலாம் நீக்கிட முடியாது. என்ன பண்ண, அது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கொள், முறைப்படுத்திக்கொள், ஒழுங்குபடுத்திக்கொள், ரெகுலேட் பண்ணிக்கொன்னு சொல்றார். ஆதவ சொல்லிச்சுன்னா முதலில் இந்திரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு ஏதோ செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லி அர்த்தமா? முதல்ல இந்திரியத்தை கட்டுப்படுத்தினா என்ன, அப்புறம் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது மனம். ஏன் முதலில் இந்திரியத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் சொன்னா, அதுதான் பொருள்களை மனதிற்குள் கொண்டு செல்வதற்கு வாயிலாக இருக்கின்றது. ஆமா, அந்த இந்திரியங்களை மீறி விஷயங்கள் உள்ளே சென்றால் அப்பொழுது
மனதின் மூலமாக அவைகளை ஒழுங்குபடுத்திக் கொள். அப்புறம் தான் மனக்கட்டுப்பாடு வரும். முதல்ல கண் பார்த்து அது மேல மனசுல ஒரு பற்று வருகின்றது. அவர் காதினால் கேட்ட சப்தத்தின் மூலமாக பற்று வருகின்றது. இவைகளே மீறி இந்திரியங்கள் அளவிலே நீ கட்டுப்படுத்திடணும். ஆமா, கண் போன போக்கிலே சொன்னார் பாருங்க, கால் போகலாமா, அப்படி போகாதுன்னு சொல்றார். மனம் போன போக்கில மனிதன் போகலாமா, போகாதுன்னு சொல்றார். முதல்ல இந்திரிய அளவிலே கட்டுப்படுத்திக்கோ. இல்லை அதே மீறி உள்ளே வந்து விட்டால் மனது அளவில் ஒழுங்குபடுத்திக்கொள், முறைப்படுத்திக்கொள். இல்லை என்றால் இந்த மனதில் சென்று தங்கி அந்த விஷயங்களை மனது சதா அசை போட்டு கொண்டே இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றார். கண்ணெதிர்க்க பொருள்கள் இருந்தாலும் கூட மனதில் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் கண்ணு பார்க்கும், ஆனால் அது போயிட்டே இருந்துடும். அதான் சொன்னார், காட்சி தெரியும் ஆனால் கவர்ச்சி இருக்காதுன்னார். பொருள்களை பார்ப்போம், அதுல மனசுக்கு ஓடாது. சரி 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 அப்படியே பார்த்துட்டு போயிட்டு அப்படி பழைக்கணுமா. தேவையற்ற பொருள்கள் ஆசைகள் மனதில் வந்து நிற்கும். அந்த சங்கல்பம் அதை என்ன பண்ணக்கூடாது, மனசு மறுபடியும் அசை போட்டுட்டு இருக்கக்கூடாது. சரி விடு மனமே, விட்டுடு, சும்மா இரு அப்படி சொல்லணும். அதுக்கு புத்திக்கு கொஞ்சம் சக்தி இருக்கணும். செக் போஸ்ட் போல வச்சுக்கணும்னு சொல்ற, ஸ்பீட் பிரேக்கர் போல. முதல்ல இந்திரிய அளவிலேயே கட்டுப்படுத்து. அதையே மீறி மனதிற்குள் வந்து விட்டால் இல்லையா, மனதின் மூலமாக அதை கட்டுப்படுத்து. அதற்கு புத்தியானது கொஞ்சம் ஸ்திரமாக இருந்தால் மனதை கட்டுப்படுத்தி விடும். ஆக புத்திக்கு எது தவறு எது சரி என்ற அறிவை நாம் ஏற்கனவே புத்திக்கு கொடுத்து விட்டு இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கணும்னா அந்த புத்தி என்ன பண்ணும், மனசோட சேர்ந்து அதுவும் ஒரே மாதிரி பேசி கொண்டிருக்கும். ஆக புத்திக்கு எது தவறு எது சரி என்ற ஞானத்தை சாஸ்திரம் மூலமாக கொடுக்கணும். இல்லை என்றாலும் பொதுவாக எல்லாருக்குமே எது சரி எது தவறு என்ற அறிவு இருக்கத்தான் இருக்கு. தன்னஞ்சறிவது பொய் இருக்கின்றார், அது தெரிஞ்சுதான் இருக்கு, இல்லாம இருக்கல. சாஸ்திரம் படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா உறுதியா திடமா இருக்கும். ஆக இந்திரியம் மனம் புத்தி இந்த விஷயங்களில் இந்திரியம் கொண்டு வந்த விஷயத்தை மனதே ஒழுங்குபடுத்தட்டும், அல்லது மனதானது புத்தியின் வசத்தில் இருக்கட்டும். இல்லை என்றால் உன்னுடைய பாடு என்னன்னா அதோகதி தான், வேற வழியே இல்லைன்னு சொல்றார். ஆக அவ்வாறு இல்லை என்றால் புத்தியில் தெளிவு இருந்தாலும் கூட மனம் இந்திரியத்தின் வழியாக கட்டுப்பாடு இல்லாமல் சென்று விடும். காரணம், மனமும் அதில் வசப்பட்டு விடுகின்றது. இந்திரிய வசத்தில் இந்திரிய வயமயங்கி சொன்னார் பாருங்க, அப்படி ஆகிவிடும் சொல்றார். பொதுவாகவே நம்ம அறிவுப்படி செயல்படுறதே இல்லை. அறிவு தெளிவா சொல்லிடும், ஆனால் மனதினுடைய சக்தி என்னவோ அந்த அளவு தான் நம்ம செயல் இருக்கும். மனது ஏன் அப்படி இருக்கின்றது என்றால் இந்திரியங்கள் அதை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வெளியுள்ள பொருள்களை பார்த்து நமக்கு காட்டி அதில் ஆசையை வரவழைத்து விடுகின்றது. ஆதோ என்றால் ஒரு உரையாசிரியர் ரொம்ப அழகா சொல்றார், பொருள்கள் மனதிற்குள் சென்று அது காமமாக மாறி செயல்படுவதற்குள் நம்மை மோகத்துக்குள் ஆழ்த்துவதற்குள் இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும். ஆதோ என்றால் முன் என்றால் இதற்கு முன், ஆசையாக எதற்கு முன் என்றால் ஆசையாக வடிவெடுக்கும் முன். ஆதவ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது ஆசையாக வடிவெடுக்கும் முன். இந்திரியங்கள் மூலமாக விஷயங்கள் உள்ளே சென்று அது ஆசையாக வடிவெடுப்பதற்கு முன்பாக பொருள்களை பார்ப்பதை தவறு இல்லை. அதான் சொல்றார், கண்ணு முதல்ல இந்திரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, நுகர்வதற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திரியங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆமா, அது தவறும் இல்லை. ஆனால் அவைகளை பார்த்து ஆசையாக மாற்றுவதற்குள் உன்னுடைய இந்த புத்தி சக்தியையும் மனோபலத்தையும் பயன்படுத்தி கொள்வது தேவையா என்று பாருன்னு சொல்றார். பார்க்கிறது தவறு இல்லை தான் சொன்னோம், காகம் பறக்கிறது தவறு இல்லை. நாம் வைத்துள்ள பொருள்கள் வந்து உட்கார்றது தான் பிரச்சனை ஆகிடும். ஆமா, ஆக முதல் இந்திரிய கட்டுப்பாடு, பிறகு மனக்கட்டுப்பாடு. பார்க்கறது கேட்கறது தான் இந்திரியம் இருக்கு. கண்ணை மூடிட்டு போக முடியுமா? காதை நல்லா பொத்திக்கிட்டு போக முடியுமா? எல்லாம் வழியில் மூக்க முடிச்சுக்க முடியும். 4வது வீட்டில் இன்னைக்கு காலையில் பண்ணுற காராமணி வடை, வெங்காயம் பூண்டு போட்டு அவ்வளோ வாசனை கமகமன்னு நம்ம வீட்டுக்கு வரத்தான் வரும். நமக்கு முடியலன்னா அங்கே வீட்டு வாசலுக்கு போய் நிற்போம், எனக்கு 2 வடை கொடுன்னு சொல்லிட்டு. ஆக மனக்கட்டுப்பாடு என்றால் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது என்று பொருள் இல்லை. பார்ப்பதை பார்க்கணும், சிந்திப்பதை சிந்திக்கணும், விவகாரத்தை அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும், நல்லதற்கு பயன்பட வேண்டும். ஆனால் புத்தியானது மோகத்தை அடையும் அளவிற்கு அதை விட்டு விடக்கூடாது, விட்டு விடாது. அதுதான் இதனுடைய பொருள். ஹே பரத ரிஷப, ஏ அர்ஜுனா, துவம் நீ முதல் இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தி பிறகு என்ன செய்ய வேண்டுமா? 2வது வரி பாருங்க, பாப்மானம்,
அது பாபஸ்வரூபம். எது? ஆசையே பாபஸ்வரூபம் சொல்லிட்டார். ஆசை எப்படிங்க பாவமா இருக்கு? நல்லதுல ஆசை வந்த பரவாயில்ல. ஆனா பொதுவா ஆசை நம்ம பாவம் செய்ய தூண்டி விடுகின்றது. பிரஜகதி ரொம்ப அழகான வார்த்தை. அழித்து விடுன்னு சொல்றாரு, நீக்கி விடுன்னு சொல்றார். பிரஜகதி ஹி என்றால் உறுதியுடன், ஹியேனம் சொன்னா ஏனம் சொன்னா இதை என்று பொருள். எதை? இங்கு ஆசையை பற்றி பேசுவதால் ஆசையை காமத்துக்கு, அது ஆசையே பாவனை சொல்லிடுறார் பகவான். அந்த வார்த்தையை அதுல உபயோகப்படுத்திடுறார். பாவத்துக்கு காரணமாக இருப்பதனால் ஆசைக்கும் பாவம் என்று பெயர் தந்துடுறார். இங்க இருந்து மதுரைக்கு போற ரோடுக்கு என்ன பேரு? மதுரை ரோடுன்னு பேர். அது போலதான் ஆசையே பாவம் சொல்லிடுறார். இந்த பாவத்தை ஜகி கொன்று விடு, மோகத்தை கொன்று விடுன்னு சொன்னார் பாருங்க பாரதியார். அது போல அதை கொன்று விடுன்னு சொல்றார். நம்ம சும்மா பேசும்போது சொல்லணும், உன்னை கொண்டு போட்டுருன்னு சொல்றோம் பாருங்க. உண்மையிலே கொண்டு போட்டுருமா? நான் இல்லை, சும்மா உபயோகப்படுத்துறோம். இங்க பகவான் சொல்றார் ஆசையை கொன்று விடுன்னு சொல்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால் காமத்தை விட்டு விடுன்னு சொல்லி அர்த்தம். காமத்திலிருந்து விலகி வா என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் அது உன்னை கொன்று விடும். அதுதான் ஆசை அருமீன்கள் விலகி விடுன்னு சொல்றார். இல்ல ஓடுன்னு சொல்லிடுறார். எங்க ஓடுறது? அதான் சொன்னார். அதாவது முதல்ல லிக்கர் அவன் குடிப்பானு, அப்புறம் அது அவனை குடிச்சிடும். அதனால முதல் சிகரெட்டுக்கு நோ சொன்னாங்கன்னா தப்பிச்சுன்னு அர்த்தம். முதல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அலுவலகத்துல சும்மா வாப்பா கம்பெனி சேர்க்குன்னு சொல்லி கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார்னா இவர் அவங்கள போய் கூட்டுக்கிட்டு போவார். அப்படி ஆயிடும். ஜாகிரதையா இருக்குன்னு சொல்றார். எந்த ஒரு தீய பழக்கமாக நல்ல விஷயமா அப்படிதான். ஒரு நல்லதுல நுழைஞ்சோம்னா அது அப்புறம் 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 அப்படி நல்லது கழிச்சுட்டு போயிடும். ஆகவே இந்த ஆசையானது ஒருவனை நாசப்படுத்தி விடும். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த காமத்தை நாசப்படுத்தி விடு. பிரஜகதி. பிறகு மீண்டும் இந்த ஆசை என்ன செய்யும்? பகவான் சொல்லுகின்றார் ஞான விஞ்ஞான நாசனம். இந்த சொல் ஆனது இந்த ஆசைக்கு, காமத்துக்கு ஒரு விசேஷனம், அட்ஜெக்டிவ் சொல்றார். இதெல்லாம் எப்படிப்பட்டதா? இந்த ஆசையை ஞான நாசனம் சொல்றார். ஞானத்தை அழிக்கக்கூடியது, அப்புறம் விஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியது சொன்னார். ஆகவே இந்த ஆசையை நீ அழித்து விடு. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசின்னு சொன்னார். ஆகவே இந்த ஆசையை அழித்து விடு. அடுத்து இங்க ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன, அந்த வார்த்தையை பார்க்கணும். ஞானம் சொன்னா பிரம்மம் இருக்கின்றது, பிரம்ம அஸ்தி என்பது ஞானம். எல்லாமே பிரம்மமாக இருக்கின்றது என்கின்ற சாமானிய ஞானம் பிரம்ம அஸ்தி. விஞ்ஞானம் என்றால் விசேஷ ஞானம். என்ன? அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன் என்பது விஞ்ஞானம். அது என்ன? பிரம்ம அஸ்மி. ஆக ஞானம் என்றால் பிரம்ம அஸ்தி, பிரம்மம் இருக்கின்றது என்பது. விஞ்ஞானம் என்றால் அந்த பிரம்மமாக நான் இருக்கின்றேன் என்பது விஞ்ஞானம். விஞ்ஞானம் வேற சயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. ஆமா, ஞான விஞ்ஞானம். ஆக ஆசை இந்த இரண்டையும் அழித்து விடுமா. அந்த பிரம்மம் இருக்கின்றது என்றதையும் அழித்து விடும், எண்ணத்தையும். நானே அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற எண்ணத்தையும் அது என்ன பண்ணி விடுகின்றது? இருக்க விடாமல் செய்து விடுகின்றது. ஆக இந்த ஞானத்தை விஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய ஆசையை நீ அழித்து விடு. ஞானத்தை பரோட்ச ஞானம் சொல்றோம். இன்னொரு வகையில பார்த்தா அது சாமானிய ஞானம். ரிஷிகேஷத்தை பற்றிய வெறும் செய்தி, ரிஷிகேஷமும் ஹரித்துவாரோ ஏதோ ஒண்ணு, இல்லை அமெரிக்காவில் இருக்க ஏதோ ஒரு ஊரை பற்றி, அது சும்மா வெறும் கேள்விப்பட்ட ஞானமாக இருந்தால் அது பரோட்ச ஞானம். அந்த இடத்த சென்று நாம் பார்த்த ஒரு அறிவு இருக்க, அது அபரோட்ச ஞானம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம் ஞான விஞ்ஞானத்துக்கு. அது போல பிரம்மன் இருக்கின்றது இந்த ஞானம் பரோட்ச ஞானம். அகம் பிரம்மன், நான் ஆத்மாவாக அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்பது அபரோக்ஷ ஞானம். இன்னொரு பொருள் பாருங்க, இன்னொரு அர்த்தம் இருக்கு, மூணாவது அர்த்தம். ஞானம் என்பது நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்ற ஞானம். விஞ்ஞானம் என்றால் ஞான நிஷ்டைன்னு எடுத்துக்கலான்னு சொல்றார். ஞான நிஷ்டை. ஆமா, இந்த இரண்டுக்கும் தடையாக இருப்பது ஆசை. அது அர்த்தம் என்ன? ஆசை மனதில் குடிக்கொண்டிருந்தால் ஞானமே வராது. ஒரு கால் ஏமாந்து ஞானம் வந்து விட்டால், ஆசை இருந்து ஞானம் வந்து விட்டால் அந்த ஞானம் நமக்கு பலனை கொடுக்காது. அதுதான் பலனை கொடுக்க. ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும்,
எல்லாருக்கும் கோபப்படக்கூடாது அறிவு இருக்கு, ஆனா முடியுறதான்றார். அப்படி இருக்கும். நானும் ஆத்மா பிரம்மன்னு சொல்லியிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணி வச்சிருப்போம், டேட்டா கலெக்ஷன் நிறைய இருக்கும். அந்த ஞானத்தின் பிரயோஜனம் என்னன்னா தெரியாது. அதாங்க சொல்றாரு. ஆக ஞானம் அந்த பலனை தராது, அதன் மூலமாக மன அமைதி சித்த பிரசாதம் என்ற பலனை தராது. ஞானத்துடைய விளைவு என்ன? சித்த பிரசாதம் என்ன? அமைதி. மனதுல பெரிய ஒரு அமைதி வந்து குடிக்கொண்டு விடும். பராம் சாந்தின்னு சொல்றாரு பாருங்க, அந்த நிறைவு அது இருக்காது சொல்றார். அறிவு இருக்கும், அந்த நிறைவு இருக்காது, ஞான பலன் இருக்காதுன்னு சொல்றார். ஆக இந்த விதமாக ஞானத்துக்கு தடை, ஞான நிஷ்டைக்கு தடையாக இருப்பது ஞானத்தை நாசப்படுத்துவது ஆசை. ஆக இதெல்லாம் என்ன இருக்கு? உண்மையான இந்த தடை எல்லாம் நம்முடைய மனதிற்குள் இருக்கின்றது. ஆக முதல் உபாயம் இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு செய்வதன் மூலமாக ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் ஆசை தன்னுடைய சக்தியை இழந்து விடுகின்றது. சொல்லற்கரிய பரம்பொருளே, சுகவாரிதியே, சுடற்கொழுந்தே, அல்லற்கரிய மயலில் என்னை எங்க விட்டொழித்து என்னை இப்படி அழித்து கொண்டிருக்கிறாய், கெட்டு நான் கெட்டே போனேன்னு சொல்றார். ஆமா, சொல்லற்கரிய பரம்பொருளே சுகவாரிதியே, அல்லற்குரிய மயிலில் என்னை விட்டு எங்க ஒழித்தாய், நான் கெட்டேன், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறார். கெட்டு போனேன்னு சொல்றார். ரொம்ப அழகான பாடல். அல்லற்கரிய அந்தகனாருக்கு ஆளாக்கினையோ அறியேனே, என்னை துன்பமே படுத்துகின்ற அந்தகன் இருக்கானே, அவனுக்கு என்னை ஆளாக்கி விட்டுட்டியா அறியேனே சொல்றான். ஆக இந்த ஆசையானது இந்த வேலையெல்லாம் செய்தான். அடுத்த உபாயத்தை பகவான் கடைசி 2 சுலோகத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.